பாலமுருகன் பயணம் செய்யும் மயில் வெறும் வாகனம் மட்டுமா, இல்லை அதனுள் ஒரு ரகசியம் ஒளிந்திருக்கிறதா? தேவர்களும் முனிவர்களும் இணைந்து பாலமுருகனுக்கு அருட்கொடைகள் பல அளித்தனர். அதில் முக்கியமானது அவனது வாகனமாக அருளப்பட்ட தெய்வத்தன்மை வாய்ந்த மயில் மற்றும் அவனது கொடியாக அமைந்த சேவல் கொடி. எத்தனையோ வாகனங்கள் இருக்க ஏன் முருகன் மயிலை தேர்ந்தெடுத்தான்? இந்த மயிலின் மீதுதான் முருகன் அமர்ந்து அசுரர்களையும் தீய சக்திகளையும் அழித்தான். இந்த மயில் வெறும் வாகனம் அல்ல, அகந்தையின் சின்னம். ஆம், அகங்காரம் என்ற ஆணவ மலத்தை அழித்து ஒடுக்கியதை குறிக்கிறது மயில். முருகன் மயிலை அடக்கி அதன் மீது அமர்ந்தது அகந்தையை அடக்கியதை குறிக்கிறது. இனி சேவல் கொடி அதிகாலையில் கூவி எல்லோரையும் எழுப்பும் சேவல் போல அஞ்ஞானத்தில் இருந்து ஞானத்தை நோக்கி நம்மை எழுப்பும் சக்தியை குறிக்கிறது. மேலும் சேவல் தைரியம் மற்றும் வெற்றியின் அடையாளம். ஆகையால் கந்தன் சேவலோடு வருகிறான். முருகனின் மயில் மற்றும் சேவல் இரண்டும் ஆத்ம ஞானத்தையும் வெற்றியையும் நமக்கு உணர்த்தும் சின்னங்கள். முருகனின் இந்த அம்சத்தை பற்றி தெரிந்ததும் உங்கள் மனதுக்கு எப்படி இருந்தது? உங்கள் எண்ணங்களை பகிருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு பக்தி பயணம் ஐ பின்தொடரவும்.